இடம் தானடா, இதே இடம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சைக்கிளை வந்து புதைச்சி வச்சோம். அதை தான் வந்து இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். ஒரு 2.25 மாதம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி மழையாக பெஞ்சிச்சு, எடுக்கவும் முடியல. இன்றைக்கி தான் வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சைக்கிள் என்னாச்சு ப்ரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தோண்டி கயிறை வச்சு கட்டி இழுத்து தான் இதை வந்து எடுக்க போகிறோம். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ செடி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பயங்கரமாக செடியும் வந்து ரொம்ப முளைச்சி தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே செடி முளைச்சிருக்கு. மரமே முளைச்சிருக்கு. இந்த இது மரமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்வியூவாக வந்து காட்டுறோம். காட்டினதுக்கு அடுத்து நாங்கள் தோண்ட ஆரம்பிக்கிறோம். தோண்டி வந்து எடுக்கலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து இப்போ தோண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோன்ற இடத்த பாருங்கள். நம்ம வந்து கல் வச்சுருந்தோம். கல்லுன்னு அந்த இருக்குது. பையன் வந்து பார்த்திங்கன்னா அடையாளத்துக்கு எதுனா திங்ஸ் வந்து வச்சுட்டு போயிருந்தோம். இதெல்லாம் எடுத்து வந்து போட்டுடலாம். கல்லையும் வந்து எடுத்து போட்டுடலாம். செடிகள் நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே மழை ஏன்னா ரொம்ப பெஞ்சிச்சுல, ஸோ அதனால் செடிகள் வந்து நல்லாவே இங்கே வந்து வளர்ந்துருக்கு. இங்கே தான் வந்து தோண்ட போகிறோம். இங்கே ஹேண்ட்பார் வந்து கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கோம். அதான் கயிறுனா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இழுக்கிறதுக்காக. என்னடா ஹேண்ட்பார் இல்லை, இந்த இருக்குது. கொஞ்சம் புதுசாக தான்டா இருக்குது. பாருங்கள், ஹேண்ட்பார் இந்த இருக்குது பாருங்கள். அந்த கைப்பிடி இது அது மட்டும் கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கோம் அங்கே. சரி, ஓகே, அப்படியே தோன்றோம் ஃப்ரெண்ட்ஸ். தோன்றதை வந்து பாருங்கள், எப்படியே தோண்டிக்கு எப்படி எடுக்க போகிறோன்றத பார்க்கலாம். அப்படியே கொத்து. ஓகே, வருதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ தூரத்துக்கு தோண்டியிருக்கோம். தோண்டி நம்மளுக்கு ஹேண்ட்பார் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து விஜயின் பேர் வந்து தெரிஞ்சிருச்சு. சைக்கிள் நார்மலாக தாங்க இருக்குது, ரொம்ப நாள் துருப்பிடிக்கலை. ஆனால் இங்கிட்டு மட்டும் துருப்பிடிச்ச மாதிரி தெரியுது. இது வீலுக்கு வந்து பாருங்கள், இந்த இது எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஸ்டாண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மண்ணை மட்டும் நாங்கள் அரிச்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கயிறை போட்டு இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். சரி, ஓகே, நாங்கள் கொஞ்சம் மண்ணை மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கு அடுத்து அரிச்சிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து பார்க்கலாம். எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி, ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சைக்கிளை வந்து அடையவும் கம்பி தெரிகிற வரைக்கும் வந்து மண்ணை வந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அடுத்து வீலை வந்து தூக்கி பார்த்தோம், லைட்டாக அசையுது. ஸோ அதனால் கயிறு கட்டி வந்து இழுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இந்த உச்சி வெயில வேலை பார்க்குறோம், எங்களால் முடியல. இந்த எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு லைக் வந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கயிறு வந்து ஃப்ரெண்டு கட்டுவான். கட்டினா இந்த இதையும் இழுத்துக்கலாம். கெட்டுறா, இழுக்கலாம். கெட்டு. இழுக்கலாமா? இல்லை இல்லை இல்லை, சைக்கிள் வந்துருச்சு. பா, வேற லெவல் அல்டிமேட்டாக சைக்கிள் வந்து உள்ளக்க ஃபுல்லாக மண்ணு ஏறி துரு பிடிச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரேக்லாம் பிடிக்க மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. இப்படி பயங்கரமாக மண்ணுங்க, வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் வந்து வெளியே எடுத்து வைக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஃபைனலாக வந்து காட்டுறோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சைக்கிளை வந்து பாருங்கள், என் பக்கத்தில் எவ்வளோ மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லா இடமும் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா மண் ஏறி இதுனா அப்படியே லைட்டாக அமுக்குனா துரு பிடிச்சி விழுந்துடும் போல்க, அந்தளவுக்கு மண்ணாக இருக்குது. தூக்குடா, தூக்கு. ஓகே, தூக்காச்சு. அப்படியே தூக்கி இங்கே நிப்பாட்டு. தூக்கு. ஸ்டாண்ட் போட முடியுதா? ஸ்டாண்டு ஓட்டாச்சுடா. பா, வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிளை உள்ளக்க எவ்வளவு கட்டி கட்டியாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ஃபுல்லாகவே வந்து இது துரு பிடிச்சிருச்சுங்க.
வந்து பக்கத்தில் பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு. துரு வந்து மண்ணோட கலந்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட கலந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் கம்பினா வந்து அமுக்கணும் அப்படின்னா உடஞ்சிரும், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மழை பெஞ்சனால களிமண் இது வந்து நல்லா இறுக்கம் கொடுத்துருச்சுங்க. அதான் பிரச்சனையே. இங்கே எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிடுச்சு. இப்போ வந்து சைக்கிளை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. உறிஞ்சி உள்ளக்கு ஃபுல்லாக துரு ஏறிடுச்சு, பயங்கரமாக துரு ஏறிடுச்சு. ஆல்ரெடி வந்து நல்லா பெயிண்ட் இருந்தனால கொஞ்சம் வந்து துரு பிடிச்சதுலேருந்து தப்பிச்சிருக்கு. அதுபோக பூட்டு ஒர்க் ஆகலையா? பூட்டு ஒர்க் ஆகலை. பூட்டு ஃபுல்லாக போச்சு. அதுக்கடுத்து அந்த வீலில் வந்து அந்த கம்பி ஃபுல்லாக இத்து போயிடுச்சுங்க. கைட்டை அமுக்கணும் அப்படின்னா அப்படியே வந்து பாருங்கள் துரு வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து பாலாயிடுச்சு. பெயிண்டில் நம்ம பேர் எழுதுனது அப்படியே இருக்குது. சாவி லாக் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. ஸோ இதுதான். அது போக வந்து இந்த அழுத்தத்துக்குன்னா அந்த இங்கனக்குள்ளனா கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. இங்கனக்குள்ளே லைட்டாக பெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இங்கிட்டுனா பயங்கரமாக துரு ஏறிடுச்சு. பார்க்குறதுக்கே பயங்கர கேவலமாகிடுச்சுங்க சைக்கிளு. இதை ரீயூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். அதாவது செயின் மாற்றணும், அதுக்கடுத்து வீலை மாற்றணும். எல்லாம் போச்சு, இந்த ரிம்மெல்லாம் ஃபுல்லாக போச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் எடுத்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்தளவுக்கு சைக்கிள் வந்து படுமோசமாகிடுச்சு. சுத்தக்கூட முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாயிருச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு போன சைக்கிளை இப்போ உருட்டிட்டு போகிறான். ஓட்ட ட்ரை பண்ணு. இப்போ பெரியசாமி வந்து ஓட்ட ட்ரை பண்ண போகிறான். ஓட்ட முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கட்டும். ஏய் ஓட்டுறடா, ஐயோ ஓட்ட முடியுதேங்க. ஓட்டிட்டாங்க எப்படியோ, பரவாயில்ல ஓட்டிட்டாங்க. கொஞ்ச நாளும் ஓரளவு ஓட்டிட்டான். பரவாயில்ல ஓட்டிட்டடா, அப்படியே போட வேண்டியதுதான். சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. சைக்கிளே இதாகிடுச்சு. சைக்கிள் வந்து 3 மாதம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நிலமை தாங்க. சைக்கிளை வந்து அடுத்து யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. அந்த இரும்புனா மேலே உள்ள ஃபுல்லாக துருப்பிடிச்சு ஏறி அது ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ தான் இதுதான். 3 மாதம் சைக்கிள் என்னாச்சு ப்ரோன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்தாச்சு. இதுதான் சைக்கிளோட கண்டிஷன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை வந்து யூஸ் பண்ண முடியாத, அதாவது இரும்பு கடையில் இந்த மாதிரி தான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப நாள் நான் வந்து யூஸ் பண்ண சைக்கிள் தான் இது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.